கடந்த புதன்கிழமை கேட்ட இந்த கடைசி கேள்விக்குரிய விட 21 எத்தனை பேருக்கு இது சரியாக வந்தது? இந்த கேள்விக்கு 21 எப்படி வந்து மிக விரைவில் பார்ப்போம். நாங்கள் முதல்ல பொட்மாஸ் ஓடல் தெரியும், வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும். அப்போ 4 கூட்டல் 4 4 வகுத்தா 1 கூட்டல் 4 பெருக்கல் 4. இப்போ எதை செய்யணும்னு தெரியும் எங்களுக்கு, பெருக்கலை செய்யணும். அதனால 4 4 வைக்க முடியாது 16, அதோட 1ஐயும் கூட்டணும், அதோட 4ஐயும் கூட்டணும், மொத்தமாக அவ்வளோத்தையும் கூட்டணும்னா 21 தான் இதுக்குரிய சரியான விடை. நீங்கள் இதுக்குரிய ஆன்சர் 21 கமெண்ட்டில் பதிவு பண்ணீங்களா, கண்டுபிடிச்சிங்களா? ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. சரி, இப்போ இன்றைய 5 மெகா சவால்களுக்கு போவோம். 5 கேள்விகளையும் மிக இலகுவாக செய்யலாம். யார் 5க்கு 5 எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். கேள்வி இலக்கம் 1, இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சரி, இப்போ இதுக்குரிய சரியான விட 0 தான். அது எப்படி வந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கழித்தலும் பெருக்கலும் இருக்குது. பொட்மாஸ் ஓடரில் முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது பெருக்கெல்லாம் செய்யணும். அப்போ கழித்தலை வைத்திருப்போம். 50லேருந்து கழிக்க வேணும். 25 2ஆக வைக்கணும்னா அதுக்கும் 50, 50லேருந்து 50 கழிச்சோம்னா 0 தான் இதுக்குரிய சரியான விடை. அதே மாதிரி இந்த 2வது கேள்விக்குரிய விடையும் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய சரியான விடை என்ன? இதுக்குரிய சரியான விட 9. இந்த 9 எப்படி வந்து பார்ப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் ஓடரில் எது முதல்ல செய்யணும்னு தெரியும், வகுத்தலும் பெருக்கலும் பிரேக்கெட்டும் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியும் பிரேக்கெட் தான் முதல்ல செய்ய வேணும். அப்போ 12 வகுத்தல் 4 வைத்துக்கொண்டு பெருக்கலையும் வைத்துக்கொண்டு 1 2 கூட்டினோம்னா வரப்போகிறது 3. இப்போ எங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் ஓடரில் வகுத்தலும் பெருக்கலும் இருந்தால் கட்டாயம் இடது பக்கத்துலேயும் தான் செய்ய வேணும். 12 4 வகுத்தோம்னா 3, பிறகு இருக்கிற பெருக்கல் 3 3 வைக்கணும்னா 9 தான் இதுக்குரிய சரியான விடை. அதே மாதிரியே கேள்வி இலக்கம் 3, இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய சரியான விட 36. இந்த 36 எப்படி வந்து மிக விரைவாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் ஓடரில் நாங்கள் கேள்வியில் பார்த்துட்டு வரோம். அதில் பெருக்கலும் கூட்டலும் கழித்தலும் இருக்குது. அதில் எங்களுக்கு பொட்மாஸ் ஓடரில் முதல்ல செய்ய வேண்டியது பெருக்கல்னு தெரியும். அப்போ மற்றதை வச்சுக்கொண்டு 6 கூட்டல், இப்போ 6ஐயும் 6ஐயும் வைக்கணும்னா 6 6 வைக்கணும்னா 36 கழித்தல் 6. இப்போ பார்த்தோம்னா கூட்டலும் கழித்தலும் இருக்க இடது பக்கத்துலேயும் தான் செய்யணும். கூட்டலும் கழித்தலும் இருக்குது. அப்படின்னா 6ஐயும் 36ஐயும் கூட்டினோம்னா 42, அதுலேருந்து 6 கழிச்சோம்னா திரும்ப 36 தான் இதுக்குரிய சரியான விடை. அதே மாதிரி கேள்வி இலக்கம் 3, இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய சரியான விட 27. இந்த 27 எப்படி வந்து மிக விரைவாக பார்ப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் அடுக்கள் சம்மந்தமான கேள்வி தான் இது. ஏற்கனவே அடுக்கள் சம்மந்தமாக கேள்விகள் போட்டிருக்கோம். இதுக்கும் அதே மாதிரி கேள்வி தான். 3 வர்க்கம் பெருக்கல் 3 1ஆம் அடுக்கு. அடுக்குன்னா ஒன்றுமே இல்லை, 3 வர்க்கம்ண்டா 3 2 தடவை 3 2ஆம் அடுக்குன்னு இருக்கக்கூடிய 2 தடவை பெருக்கணும். 3 2 தடவை வைக்கணும்னா 9, 3 1ஆம் அடுக்குன்னா 3 ஒரு தடவை 3 ஒரு தடவை வைக்கணும்னா 3 தான். அப்போ 9 பெருக்கல் 3. இப்போ 9 3ஆக வைக்கணும்னா 9 3ஆக வைக்கணும்னா 27 தான் இதுக்குரிய சரியான விடை. இதே மாதிரி சவாலான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியாக உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். இந்த கடைசி கேள்விக்குரிய விட வேணுமெண்டா அடுத்த கிழமை வீடியோட ஆரம்பத்திலே நான் சொல்லுவேன். அதுக்கு வேணுமெண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. இதே மாதிரி சவாலான வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு இன்ஸ்டார் மாதிரி சேனல். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் அடுத்த கிழமை ஆரம்பத்தில் இந்த கடைசி கேள்விக்குரிய உலகத்தை பார்ப்போம்.